மக்கள் மத்திய அரசின் அடிமைகளா? எதிர்த்து போராடினால் வழக்கு பதிவீர்களா என்று மும்பை உயர்நீதிமன்றம் காட்டமான கேள்விகளை எழுப்பியுள்ளது. குடியுரிமை திருத்த சட்டம் உள்ளிட்டவற்றில் மத்திய அரசை எதிர்த்து போராட்டம் நடத்திய எஸ்டிபிஐயின் மகாராஷ்டிரா மாநில பொதுச் செயலாளர் சையீத் அகமது அப்துல் சௌத்ரிக்கு எதிராக மும்பை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதைத் தொடர்ந்து சையீத் அகமது மும்பைக்குள் நுழைய காவல்துறை தடை விதித்தது. இந்த உத்தரவுகளை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் சையீத் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி மாதவ் சாம்தார் மும்பை காவல்துறையின் செயல்பாடுகளை கடுமையாக சாடினார். என்ன நடக்கிறது இங்கே? இந்திய குடிமக்கள் அனைவரும் இந்திய அரசாங்கத்தின் அடிமைகளாக்கப்படுகிறார்களா என்று கேள்வி எழுப்பினார். அவர்களால் போராட்டங்கள் நடத்த முடியாதா? இப்போது கூட பல்வேறு வினாத்தாள்கள் கசிந்து உள்ளன. மக்கள் அதற்கு எதிராகவே போராடினால் நீங்கள் வழக்குகளை பதிவு செய்வீர்களா என்று சரமாரியாக கேள்வி எழுப்பிய நீதிபதி போராடுவது குடிமக்களின் உரிமை என்று தெரிவித்தார். மனுதாரர் பாஜக அரசு ஒழிக, அமித்ஷா ஒழிக என்றுதானே முழக்கமிட்டுள்ளார் என்று கூறிய நீதிபதி, குடிமக்கள் ஏன் இத்தகைய முழக்கங்களை எழுப்பக்கூடாது? இவற்றுக்கெல்லாம் மாநிலத்திற்குள் நுழையக்கூடாது என உத்தரவு போடுவதா என்று கேள்வி எழுப்பினார். காவல்துறையினர் ஒன்றின் நாட்டின் பிரதமருக்கோ அல்லது மாநில முதலமைச்சருக்கோ வேலை செய்யும் ஊழியர்கள் அல்ல, அவர்கள் பொதுமக்களின் ஊழியர்கள் என்றும் காட்டமாக தெரிவித்தார். அரசின் முடிவுகளை எதிர்த்ததற்காக மனுதாரர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை முற்றிலும் உள்நோக்கம் கொண்டது என்று கூறிய நீதிபதி, அதன் அடிப்படையில் சையீத் அகமதுவுக்கு எதிராக பிறப்பித்திருந்த உத்தரவுகளை முற்றிலும் ரத்து செய்வதாக உத்தரவிட்டார்.